ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, புறா ரேஸ் அதாவது புறா ட்ரைனிங் போடுற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 3, பார்ட் 1 and 2 வந்து பார்க்கலன்னா நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம வீட்டிலேருந்து நார்த்தும் ஈஸ்ட்டும் வந்து விட்டுருந்தோம். இன்னும் சவுத்தும் வெஸ்ட்டும் வந்து விடலை. அதாவது 4 திசையை கணக்கு பண்ணி தான் நம்ம விட்றோம். போன வீடியோ சொல்லியிருந்தோம். அதில் வந்து 2 திசை விட்ருக்கோம், இன்னும் 2 திசை விடலை. அதாவது சவுத்தும் வெஸ்ட்டும் மட்டும் இல்லை, ஈஸ்ட்டு நார்த்து வந்து விட்ருக்கோம். அதனால் இப்போ வந்து நம்ம எல்லா புறாவும் பிடிச்சி கொண்டு போயிட்டு விட்டுட்டு வருவோம். இந்த தடவை வந்து நம்ம டைமிங் புறாவையும் அதோட ஃபீமேலையும் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். ஏன்னா போன தடவையே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப லேட் ஆகிட்டானுங்க வர்றதுக்கு. ஏன்னா டைமிங் வந்து வீட்டை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 8 மாதம் வீட்டில் கிடக்கிறதுனால ஐயா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அது போக அவனும் இன்னொரு வெயிட் வந்து தொலைஞ்சு போயிட்டான். அவன் கூட வந்து இவன் நல்லா பறந்து நம்ம வீட்டை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு தெரிஞ்சு வச்சுருக்கறனால ஈஸியாக வந்துடுவான் என்கிட்ட போனாலும். இப்போ அவன் இல்லாமல் விட்டோடனே மற்றவனுங்க வர கொஞ்சம் தவங்கிட்டானுங்க. அதனால் நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், அவனையும் சேர்த்து பிடிச்சி கொண்டு போய் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம போய் திறந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிப்பேன். திறந்து காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபுல்லாக இதான் புறா வந்து உள்ளே நிற்கானுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த சைட்லலாம் நிற்கான். இது நம்ம ஹோமர் பட்டா தான். நம்ம கரெக்டாக டோரை எப்போ திறப்போம் இப்போ வெளியே வரோம், கரெக்டாக நிற்கானுங்க. அதனால தான் நம்ம உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க முடியல. இப்போ முடிஞ்சால் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ நான் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கூண்டுக்குள்ளே வந்துவிட்டோம். எவனும் வெளியே போகல. இந்த தடவை போன தடவை போயிட்டானுங்க, இந்த தடவை எவனும் வெளியே போகலை. இப்போ எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுவோம். இப்போ எல்லாமே இருக்கானுங்க. நம்ம ஒயிட்லேருந்து கொண்டையிலேருந்து ஃபோமர்லேருந்து எல்லாமே நிற்கும். இந்த தடவை வந்து கருணை வந்து போட போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கருணை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமே இருக்கான் வந்து ஃபஸ்ட்லேருந்து. அதனால் அவனை மட்டும் போடலை, மித்த எல்லாரையும் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம 2 புறா வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த புறா எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த புறாவோட இந்த புறா வந்து இந்த கேஜ் போட்டக்கலை. சொல்லப்போனால் டோர்லாம் திறந்து தான் இருக்குது. இங்கே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தெரியும், டோர்லாம் திறந்து தான் இருக்குது. அவன் எதுக்காக உள்ளே போய் உட்காந்துருக்கானா, முட்டை விட்ற போகிறானா என்னன்னு தெரில. ஆனால் உள்ளே உட்காந்துருக்கான். எதுக்காகனா இவன் வந்து ஒரு வாரம் இருக்கும்னு வாங்கி உள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதனால் ஐயாவுக்கு வந்து இதுதான் அவனோட இடம் நினச்சி செட்டாகி உட்காந்துட்டான். இப்போ மற்ற புறா ஏதாவது இதுக்குள்ளே போனால் அவன் போட்டு அடிப்பான். அதே மற்ற புறா கூண்டுக்குள்ளே இவனுங்க போனால் அதுங்க வந்து இதை போட்டு அடிக்கும். அதனால் ஐயா வந்து இங்கேயே செட் ஆகிட்டான். இந்த கூனை இங்கேருந்து எடுத்துட்டோன்னா இவன் வந்து வேறு எங்கேயா வெளியே போய் உட்காருவான்னு நினைக்கேன். கரெக்டாக தெரில. இது போக நிறைய குட் நியூஸஸ் வந்து நம்ம சேனலில் வந்து இனிமேல் போஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய குட் நியூஸ் நடக்குது. அதை ஒன்றுனா போஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்ததுனா இப்போ வந்து நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்டு. அதனால் நம்ம இதெல்லாம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சிக்ஸ் வந்து காமிக்க. நம்மள்ட்ட ஒரு 3 சிக்கு வந்து நிற்கி, பியூட்டி ஹோமர் சிக்கும் டைமிங் சிக்கும் நிற்கிது. நான் ஒரு வீடியோ சொல்லி இந்த முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிருக்கானுங்க. முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சானுன்னு சொன்னோன்னா இல்லையான்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ பொரிச்சிருக்கானுங்க. நான் வந்து அது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கேன். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும், அதெல்லாம் சேர்த்து கவர் பண்ணனா. அம்மா என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு 2 புறா வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புறாவுமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா புறாவும் பிடிச்சாச்சு. பிடிச்சது போக இவ்வளோ புறா வந்து இங்கே நிற்கிது. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எந்த புறா என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன்ட்டு. ஆனால் நான் அடுத்த வீட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எதுன்ட்டு. இது ஃபுல்லாக ஓரளவு ஃபேன்சி சாதா புறா சிக்ஸு அதுக்கு தான் நிற்கி. ஃபேன்சி தான் நிறைய நிற்கி, ஒரு 7 ஃபேன்சியில் நிற்கிது. அது போக தான் நம்ம சாதா தான் கிடக்கு. ஒரு 2 சாதா கிடக்கு, ஒரு ஹோமர் வித்து சாதா கிராஸ் சிக்கு கிடக்கு. அப்புறமா ஃபேன்சி வித்து சாதா கிராஸ் சிக்கு ஒன்று கிடக்கு. அப்புறமா ஒரு 3 கருணை கிடக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா ஒரு ஹோமர் மேல் வந்து கிடக்கான். அவ்வளோதான். மீதி எல்லாம் இவனுங்க மட்டும் தான் கிடக்கானுங்க. ஏன்னா இவனுங்கெல்லாம் பறக்காதவனுங்க. கருணெல்லாம் பறப்பான். ஆனால் இன்னும் நம்ம வீட்டை சுற்றி அவ்வளோ பறந்தும் இறங்கலாம். இப்போ அவனுக்கு சுக்கா வேறு அடிச்சிருக்கு. இப்போ கொண்டு போய் விட்டு ரிட்டன் ஆகலாம் போச்சு. அதனால் ஐயா எடுக்கல. நான் இந்த சாதாரண ஒரு 2 மாதம் கழிச்சு தான் நம்ம வந்து ரெக்கை கட்டி அவுத்து அவன் வீட்டை சுற்றி எல்லாம் பறந்து இறங்குனதுக்கம்மா தான் அவனை வந்து நம்ம கொண்டு போய் விட முடியும். அப்போ தான் நம்ம புறா கூட வருவான், இல்லை வரமாட்டான். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க எவனையும் எடுத்துகிட்டு போகல. பிளாக் பியூட்டி ஹோமரு அப்புறமா சிராஜா நல்லா பறக்கிறவனுங்க தான். ஆனால் நம்ம இப்போ விடுற டிஸ்டன்ஸில் தான் அவன் வீட்டுக்கு வந்துக்கிட மாட்டானுங்க. அதனால் அவனுங்களையும் எடுக்கலை. இவங்க யாரையும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இது போக ஒரு காட்டுப்புறா வந்து நம்மள்கிட்ட உண்டு.
அவனுமே வரலை, எங்கே போனான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இவன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது அந்த மரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான், அம்மா இங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ எங்கே போனான்னு தெரில, எங்கேயா ரவுண்ட்ஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவனையும் நம்ம இந்த எடுக்கலை, ஏன்னா அவன் வந்து கூண்டில் இற போட்டு பூட்டமாக உள்ளே வரல, அவன் பறந்து போயிட்டான். அவனை மட்டும் கணக்கில் சேர்க்கல. மீதி எல்லாம் நம்ம பிடிச்சாச்சு, இதோ பிடிச்சி பாக்ஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம அதே பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இந்த பாக்ஸை எப்படி ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கிங்க. ஒரு சிம்பிளாக தான் இப்போ புறா தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கேன். உள்ள எல்லா புறாவுமே போட்டு தான் இருக்குது. இந்த பாக்ஸ்லாம் காற்றுலாம் போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த பாக்ஸ் நம்ம கொண்டு போய் விட்ற பாக்ஸ்னால இதெல்லாம் ஓட்டெல்லாம் போடல, வெறுமனையாக தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொண்டு போய் கீழே வச்சு திறந்து விட்டுட்டு எப்படி போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு காமிக்க. நம்ம லொக்கேஷனுக்கு போய் நான் உங்களுக்கு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு வந்து வந்துவிட்டோம். கொஞ்சம் நாய் சவுண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிற்கிற ஏரியா ஃபுல்லாக நாயாக இருக்குது, அதனால் கத்திக்கிட்டு இருக்குங்க, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து போனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இது வந்து நமக்கு ஈஸியாக ரூட்டுக்கு போயிடலாம். ஆனால் புறாவுக்கு வந்து இது நம்ம போகிறது கஷ்டம், ஆனால் சுற்றி போகணும் வீட்டுக்கு. புறா வந்து ஈஸியாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுனா வீட்டுக்கு போயிடும். அதனால் திறந்து விட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து தெரியுது டவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியுதா, நம்ம இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கோம். இப்போ டிஸ்டன்ஸ் ஆகிக்கா நம்ம புறா இப்போ திறந்து விடுவோம். எப்படியும் ஒரு புறா நம்ம எடுத்து விட்டால் தான் போகணும்னு நினைக்கேன். திறந்துருக்கேன், இதை போக ஆரம்பிச்சிட்டுங்க வரிசையாக. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு புறா நம்ம வந்து எடுத்து விட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை ஒரு புறா நம்ம வந்து எடுத்து விடல, எல்லா புறாவும் தானாக தான் பறகுறானுங்க. எல்லாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போயிட்டானுங்க. பெட்டி எம்டியாக தான் இருக்குது, எல்லாம் போயிட்டானுங்க. இப்போ மேலே பறக்கானுங்க பாருங்க, எத்தனை பறக்கிறானுங்க. இப்போ இதோட நம்ம வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். எனக்கு ரூட்டை பிடிக்கிறதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறதில்ல. இதோ வரானுங்க பாருங்க, வரது தெரியுதான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டானுங்க, அது ஃபுல்லாக நம்ம பூரா தான் பறக்கிறானுங்க. ரூட்டை பிடிச்சி வருவானுங்கன்னு தெரில. வந்துட்டானுங்கன்னா வீட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கானுங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட், நான் இதோட இந்த வீடியோ பிடிச்சிடுவேன். வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த வீடியோ வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா பறவை விட்டுட்டு வந்துவிட்டோம். எல்லாமே வீட்டை கண்டுபிடிச்சி வந்தவங்க செஞ்சுட்டானுங்க. வீட்டை சுற்றி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. இதே உங்களுக்கு தெரியுதானு தெரில, ஏதோ வரானுங்க, எல்லாம் வந்துட்டானுங்க, க்ளீனாக வந்துட்டானுங்க எல்லாம் வீட்டுக்கு. இவங்களுக்கு முன்னாலே 2 பேர் வந்து உட்காந்துருக்கானுங்க பாருங்கள். இதெல்லாம் இப்போ வந்து இறங்குறாங்க, இவங்கெல்லாம் கணக்கு எடுக்காதீங்க. இதே இவங்களுக்கு முன்னால் 2 பேர் வந்து இறங்கியிருக்கானுங்க பாருங்கள். இவனுங்களாம் விட்ட உடனே இவனுங்க வாரானுங்க, எல்லாம் கண்டுக்கல, நேராக ரூட்டை பிடிச்சானுங்க, இழுத்து வீட்டுக்கு வந்துட்டானுங்க. இவன் எல்லாம் கொலை பசியில் இருக்கானா, கட்டக்கடன்னு வீட்டுக்கு வந்து இறங்கிட்டு இப்போ திரும்பி இறைய போட்டு குணுக்களை அடைச்சிருவேன். இன்றைக்கே முடிஞ்சாலும் ஒரு வீடியோ அடுத்த இடத்துலையும் விட்டு எடுத்து வீடியோ போடுறேன். இந்த தடவை வெஸ்ட்டு விட்ருக்கோம், இன்னும் சவுத்து மட்டும் இருக்குது, விட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இப்போ டைம் சொல்லிடுறேன். இவனுங்க 2 பேரும் வந்து 4 நிமிஷத்தில் வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து இறங்கிட்டானுங்க. 4 நிமிஷம்தான், மற்ற எல்லாம் வர்றதுக்கு 6 நிமிஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவங்க வந்து ஸ்ட்ரெயிட் ரூட்டை பிடிச்சி வந்துட்டானுங்க. நான் சொன்ன அதே ரூட்டை ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி வந்துட்டானுங்க. இவங்க எல்லாம் ஊரை சுற்றிட்டு வந்திருக்கானுங்க. அதாவது நம்ம விட்ட இடத்துல இருந்து ஒரு இப்போ வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் ஜூம் பண்ணி காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ அந்த வாட்டர் டேங்க் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது வெள்ளை கலரில், நான் கை வைக்கிற இடத்துல. அந்த வாட்டர் டேங்கில் பின்னால் ஐயா அங்கே போய் அதுக்கு பின்னால் போய் இந்த வீட்டுக்கு பின் வழியாக வந்து இந்த வேப்பமரத்துக்கெலாம் பின்னால் போய் கீழே இறங்கி அப்புறம் அங்கே அந்த வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே ஏறி வீட்டை கண்டுபிடிச்சி வந்திருக்கானுங்க. அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு வந்திருக்கானுங்க. அதனால் 6 நிமிஷம் அவனுங்க வர்றதுக்கு வீட்டுக்கு. மற்றெல்லாம் கடை வந்துட்டானுங்க. இப்போ சரியான தண்ணி தாகத்தில் இருக்கானுங்க பறந்து இறங்குனதுனால. இப்போ கொஞ்சம் நேரம் தண்ணி வைப்பேன், அந்த டப்பாலாம் கழுவிட்டு தண்ணி வச்சுன்னா குடிச்சிட்டு இருப்பானுங்க. இறைய ஃபஸ்ட்டு கொண்டு வந்து போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 3 தடவை விட்டுட்டேன். 3 பார்ட்டு போட்டாச்சுன்னா 1 பார்ட்டு தான் அது இவன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் எங்கேருந்து வந்தேன், எங்கே போனான்லாம் தெரியல. இங்கேருந்து வந்தான் ஃப்ரெண்ட்ஸ், கீழேருந்து வரான். அதான் இந்த இடத்துலேருந்து பறந்தோம். இங்கேருந்து வந்தானா, இதில் எதாவது இறங்கி நின்னானான்னு தெரில. ஆனால் இங்கேருந்து சர்ன்னு பறந்து மேலே வந்தான். எப்போ கீழே போனான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஏதோ தண்ணி தாங்கணும்னு சொல்லிட்டு கீழே எங்கேயா போயிருப்பான்னு நினைக்கேன். எனக்கு தண்ணி வைக்கவே இல்லை. இன்றைக்கி காலையில் தண்ணி ஊற்றுனேன் அப்படி இருந்தாலுமே, ஏன்னா ரொம்ப கெட்டு போய் நாற்று அடிச்சு தண்ணி. அதனால் இன்றைக்கி காலையில் தான் ஊற்றுனேன். அப்படியும் தண்ணி தாக அடிக்க போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியும் இறைய வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.